ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தோசைக்கு இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலாக தோசைக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் தோசை சாப்பிட்றவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை கணக்கே இல்லாமல் தோசை சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், முக்கியமாக தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி எப்படி பண்ணலான்றதை நான் இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுடலாம். ஒரு 5-6 பல் பூண்டு நான் உரித்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். நீங்கள் பூண்டு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 5-6 தக்காளியை மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு முக்கியமாக வெங்காயம் தேவையில்லை, தக்காளி பூண்டு இருந்தால் போதும். சீக்கிரமாக இந்த செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போது இது நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூளெலாம் இல்லை, குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான சிவப்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம், தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் மிக்சியில் இருந்து அலசி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு 2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வரப்போகுது. பாருங்கள், சட்னி இப்படி நல்லா கொதிக்குது. இப்படி கொதிக்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அது என்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவை நான் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறேன். அரிசி மாவு இல்லாதவங்க கொஞ்சமாக இட்லி மாவு இருந்தாலும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலக்கும் போதே அந்த சட்னி கொஞ்சம் திக்காயிடும். இப்போ மறுபடியும் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சட்னி எவ்வளோ திக்காயிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் விட்டுட்டிங்கன்னா அது மேலே இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்னங்க, தோசை ஊற்ற ரெடியாக வேண்டியதுதான். இந்த சட்னி செஞ்சிங்கன்னா நீங்கள் தோசை ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். சாப்பிட்றவங்க இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான அதே நேரத்தில் டேஸ்டியான இந்த சட்னி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.